ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைம் வீடியோவில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க தமிழ் டப்டு கொரியன் படமான ஹிட்மேன் 2 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2020ல வந்த ஹிட்மேன் ஏஜென்ட் ஜோன் பெரிய ஹிட் ஆச்சு. 5 வருஷம் கழிச்சு அதோட சீக்வலா இது வந்திருக்கு. ஆனா அதை பார்த்தா தான் இதை ஃபாலோ பண்ண முடியுன்றது இல்லை. இந்த படத்துல ஜோன் வேர்ல்ட் கிளாஸ் அசாசன் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போ ஒரு சாந்தமான வெப் கார்ட்டூனிஸ்டா இருக்காரு. ஜோன் தான் கடந்த காலத்துல ரகசியமா பண்ண அத்தனையும் ஏஜென்ட் ஜோன்னு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மூலமா சொல்லி முடிச்சிட்டதால சீசன் 2ல புதுசா சொல்றதுக்கு எதுவும் இல்லாம இன்ட்ரோ பாட்டியே ரசிகருங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்துல அவரோட சீக்ரெட் மிஷன்ல பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் யாரோ ஒருத்தன் நம்மளோட கடந்த காலத்தை கார்ட்டூன்ல போட்டு லாபம் பார்க்கறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னா கூடி ஜுன்னை தேடி வராங்க. நடுவுல அங்க நடந்த ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அப்படியே அவரோட கதை மாதிரி இருந்ததால கவர்மெண்ட்டே இவரை சந்தேகப்படுது. ஜுன் இதனால தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாரா இல்ல உண்மையை கண்டுபிடிக்கிறாரான்னு சொல்ல வரதுதான் இதோட மீதி கதை. முதல்ல எதுக்கு இந்த சீக்வல் தேவைப்பட்டதுன்னு நியாயப்படுத்துறது கஷ்டம். ஹிட்மேன் 2வோட ஃபர்ஸ்ட் ஹவர்ல நாம கனெக்ட் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சா எடுத்திருக்காங்க. படத்துல ரொம்ப நேரம் ஆக்ஷனே கிடையாது. ஜூன் எப்படி தன் கடந்த காலத்தை மறைச்சு வாழ்க்கையை ஓட்டுறான்னு தான் இருக்கும். இது ஃபேமிலி டிராமாக்கு வேணா சரியா இருக்கும். ஆனா முதல் படத்துல இருந்த ஆக்ஷன் காமெடி எதிர்பார்த்தவங்களுக்கு ஏமாத்தமா இருக்கும். நமக்கும் தான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைனுக்கு வந்துடுச்சு. ஆனா வழக்கம் போல இதுல வர காமெடி கொரியன் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் வேலை செய்யும். எனக்கு ஜூன் பண்ணாத கார்ட்டூன் வெளியாகும் போது தான் ஒரு இன்ட்ரெஸ்டே வந்தது. அதுக்கப்புறம் எண்டு வரை நல்லா இருந்தது. ஓவராலா இந்த படம் என்ஜாயபிளா இருந்தாலும் முன்னதை கம்பேர் பண்ணும் போது பெரிய லெட் டவுன் தான். ஏன்னா நிறைய ஜானருங்களை கலந்து இதை 2 மணி நேரத்துக்குள்ள கொடுக்க பார்த்திருக்காங்க. சோ மக்களே டைம் இருந்தா பாருங்கன்னு தான் சொல்லுவேன். 2-3 லிப்லாக்க தவிர்த்துட்டோம்னா இதுல அடல்ட் கண்டென்ட்னு பெருசா இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படமரசத்தோட சந்திக்கிறேன். நன்றி.